वागर्धायुव समृद्धौ वागर्त प्रतिपत्तये जगत पितरौ वंदे पार्वती परमेश्वरौ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 19ஆம் நாள் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று ஆடி மாத அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு கூடியது. இந்த அமாவாசை என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் மறைந்த பிதிர்கள், பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற மறைந்தவர்களை வேண்டி அவர்களை நினைத்து விரதமிருந்து தானங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே வருகின்ற காலம் இந்த அமாவாசை. இது ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த அமாவாசையிலே இவ்வாறு பிதிர்களை வேண்டி இந்த சிராத்தங்கள் செய்ய வேண்டும், தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும், விரதங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு நமக்கு ஒவ்வொரு மாதங்களும் இருக்க முடியாவிட்டாலும் உத்தராயணம் தட்சணாயணம் என்கின்றதாகிய சூரியன் வடக்கு நோக்கி செல்லுகின்ற, சூரியன் தெற்கு நோக்கி செல்லுகின்ற மாதங்களாகிய தை மாத அமாவாசை, ஆடி மாத அமாவாசை மிக முக்கியமானது. அதே போல் மாலைய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இவ்வாறு சிறப்பு நாட்களிலாவது இந்த பிதிர்களை வேண்டி நாம் விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆடி அமாவாசையிலே மறைந்த அப்பா அம்மா இல்லாத ஆண்கள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். இப்போ பொதுவாக பெண்களுக்கு, தாய்மாருக்கு அம்மா இல்லை அல்லது அப்பா இல்லை என்றால், கணவன் இருக்கிறார் என்றால் அவர்கள் இந்த விரதம் இருக்கக்கூடாது. கணவன் எல்லாருக்குமாக சேர்த்து அந்த தர்ப்பணங்களை இதை செய்து கொள்ளலாம். அவர்கள் ஆசாரமாக இருந்து பதார்த்தங்களை செய்து படையலுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கலாம். பிரார்த்தனை செய்யலாம், சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம், கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். அவர்களுடைய ஆத்மா மோட்சமடைய வேண்டும், நமக்கு அவருடைய அருள் கிடைக்க வேண்டும், பிதர்களுடைய ஆசி கிடைக்க வேண்டும், பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இந்த பெண்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பெண்ணுக்கு, அந்த பெண்ணிற்கு அம்மா இல்லை அல்லது அப்பா இல்லை என்றால் அவர்கள் அன்றைய தினத்திலே மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து கொள்ளலாம். விரதம் இருக்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க, அது பிள்ளைகள் செய்து கொள்ளலாம், ஆண் பிள்ளைகள். எனவே இந்த சுமங்கலிகள் கணவன் இருக்கிற பொழுது இந்த அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது என்பது சாஸ்திர விதியாகும். அவ்வாறு அந்த சுமங்கலி பெண்ணுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னா அவருடைய சகோதரம், ஆண் சகோதரங்கள் விரதமாக தர்ப்பணங்களை செய்து கொள்ளலாம். இவர்கள் அருகிலே இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். அந்த வகையிலும் இந்த பிதிர்களுக்கு படைக்கின்றதாகிய படையல் செய்யப்படுகின்ற பொழுது அது வீட்டிலே பிள்ளைகளாலே, பேரப்பிள்ளைகளாலே, மருமக்களினாலே சேர்ந்து சமைத்த உணவாக இருக்க வேண்டும். படைக்கின்ற உணவு, பிதிர்களுக்கு படைக்கின்ற உணவுகள் ஒரு நாளும் கடைகளில் இருந்து எடுத்து படைக்கக்கூடாது. அது பிதிர்களுடைய சாபத்திற்கு காரணமாகி விடுவீர்கள். ஒரு நாளும் பிதிர்களுக்கு கடையிலே வாங்கி சாப்பாடு வைக்கக்கூடாது. வீட்டிலே சமைத்த உணவுகளைத்தான் பிதிர்களுக்கு படைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு எப்படியும் கொடுத்துக்கொள்ளலாம். ஆனால் படையலுக்கான அந்த பதார்த்தங்கள், படைக்கின்ற உணவு பதார்த்தங்கள் வீட்டிலே பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் இணைந்து செய்த உணவுகளைத்தான் இந்த பிதிர்களுக்கு படைத்து பிதிர்களுடைய ஆசியை பெறுகின்ற வகையிலே சாம்பிராணி தூவமிட்டு அந்த புகைப்படங்களை வைத்து பிரார்த்தனை செய்து மலர் மாலைகள் சாத்தி கற்பூர ஆராதனை செய்து
வழிபாடுகள் செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொண்டு பசுக்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்த எள்ளும் நீரும் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்களும், அப்பா அம்மா இல்லாத ஒவ்வொருவரும். இது அண்ணா செய்கின்றார் தானே, நான் தம்பி செய்ய தேவையில்லை என்னப்பட ஆண் பிள்ளைகள், ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் அப்பாவோ அம்மாவோ இல்லை என்றால் தர்ப்பணம் எள்ளு நீரும் தண்ணீர் இறைத்தே ஆக வேண்டும். தர்ப்பணங்கள் செய்ய வேண்டிய கடமைக்குரியவர்களாகவும் பசுவிற்கு உணவை கொடுப்பது, இங்கே தர்ப்பணத்திலே கொடுக்கப்பட்ட நீர், அதே போல் அங்கே பிதிர்களை வேண்டி வைக்கப்படுகின்றதாகிய பிண்ட தானம் என்கின்ற அரிசி மாவிலே அந்த உளுத்தம்மா சேர்க்கப்பட்டு, தேன் சேர்க்கப்பட்டு, சர்க்கரை சேர்க்கப்பட்டு, வாழைப்பழத்தில் போட்டு உருட்டி வைத்த உருண்டைகள், அதேபோல் சாதத்தினால் வைத்த உருண்டைகள், இவையெல்லாம் பசுவிற்கு வைப்பதோடு அகத்திக்கீரை பசுவிற்கு கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் உயர்வு கிடைக்கின்ற வகையிலே இந்த ஆடி அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாத ஆண்கள் ஒவ்வொருவரும் விரதமிருந்து தர்ப்பணம் செய்து தானங்கள் கொடுத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். பெண்கள், உங்களுக்கு அப்பா இல்லை அல்லது அம்மா இல்லை என்றால் அவர்கள் வயசிலே உள்ள வயதானவர்களுக்கு உணவை கொடுக்கலாம், வஸ்திரங்கள், ஒரு வேட்டியை கொடுக்கலாம், ஒரு சாரி எடுத்து கொடுக்கலாம். அவ்வாறு பிரார்த்தனைகள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து வழிபட்டு பிதர்களுடைய ஆசையை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். சீடர்கள் இயேசுவை பார்த்து, செபிப்பதற்கு மன்றாடுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் என்ற பொழுது இயேசு ஒரு அழகான செபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். செபங்களுக்கெல்லாம் தலை சிறந்த செபமாக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய செபம் விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே என்ற அந்த செபம். அந்த செபத்திலே செபத்துக்கான எல்லா அம்சங்களும் அடங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனை அப்பா தந்தாய் என்று அழைத்து அவருடைய நாமம் போற்றப்படுக என்று சொல்லி, அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி, அவருடைய ஆட்சி இந்த உலகத்திலே வர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இரண்டாவது பகுதியாக நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை தர வேண்டும் என்று அனுதினம் தாரும் என்று சொல்லி, எங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தாமல் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும், எங்களை எப்பொழுதுமே இறைவன் மன்னிக்க வேண்டும் என்றும் மன்றாடும்படியாக இயேசு சொல்லி தந்திருக்கின்றார். அழகான செபம். ஆனால் இந்த செபத்தினுடைய எல்லா அம்சங்களுக்கும் அடிப்படையாக ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே, ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலே இருக்கின்ற உரையாடல், அதுதான் முக்கியமானது. இறைவனை நாங்கள் தந்தை அல்லது அப்பா என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு எல்லா விதமான செபத்தினுடைய அம்சங்களும் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையிலே வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஒரு பிள்ளை தந்தையிடம் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத நம்பிக்கை, ஒரு பிள்ளை தந்தையை பார்த்து அன்போடு அரவணைத்து அவரிடம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் தன்னுடைய எல்லா விதமான சக்தியையும் ஆற்றல்களையும் தன்னுடைய சொத்துக்களையும் திரட்டி அந்த பிள்ளையினுடைய தேவைகளை, விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே தந்தை பெருமிதம் கொள்ளுவார். ஆகையினாலே நாங்கள் எப்பொழுதும் செபிக்கின்ற பொழுது இறைவன் எங்களுடைய அப்பா தந்தாய் என்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு செபிக்க வேண்டும். இறைவனிலே நாங்கள் எந்த கட்டத்திலும் சந்தேகம் கொள்ளக்கூடாது. இந்த இறைவனை விட்டு நாங்கள் வேறு சக்திகளிடம் செல்லக்கூடாது. இந்த இறைவனிலும் பார்க்க வேறு சக்திகள் எங்களுக்கு தேவையானவற்றை தரும் என்று நாங்கள் தவறான பாதைகளிலே செல்லக்கூடாது. இறைவனை நாங்கள் அப்பா தந்தாய் என்று அழைக்கின்ற பொழுது நான் மட்டுமல்ல,
இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும், அவர்கள் ஏழையரோ பணக்காரர்களோ, நல்லவர்களோ கெட்டவர்களோ, என்னென்ன இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ அவர்கள் வேற்றுமையாக இருந்தாலும் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கின்ற இறைவன், அந்த இறைவனோடு நான் பேசுகின்ற பொழுது இந்த இறைவன் மட்டுமல்ல, அயலவர்கள் மட்டிலும் என்னுடைய உறவு பரந்து விரிந்து செல்லுகின்றது. எல்லோருமே என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதனாலே செபிக்கின்ற பொழுது ஒரு மனநிலையை எங்களுடைய உள்ளத்திலே வளர்க்கின்றது. இந்த செபம் எங்களை இறைவனிடம் கூட்டிச் செல்வது போல இந்த செபம் எங்களை அயலவர்களிடமும் அழைத்து செல்லுகின்றது. எனவே இந்த செப வாழ்விலே நாங்கள் ஈடுபட்டவர்களாக வேண்டிய பொழுதெல்லாம், தேவையான பொழுதெல்லாம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழப்புக்களை, துன்பங்களை, துயரங்களை சந்திக்கின்ற பொழுது, வாழ்க்கையில் எங்களுடைய கண்ணீர்கள் எங்களுடைய வாழ்க்கையாக மாறுகின்ற பொழுதெல்லாம் இந்த இறைவனை பார்த்து அப்பா தந்தாய் என்று அழைத்து இந்த அழகான இயேசு சொல்லிக் கொடுத்த செபத்திலே நாங்கள் கலந்து கொள்வோமாக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள்
இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும். உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும். அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.